ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்காட்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் நாத்தனா எங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க என்னென்னு பார்த்துருவோமா? சீரக சம்பா பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, மசாலா முட்டை, சிக்கன் 65. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சமைச்சோம் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு நாத்தனா சொல்ல நான் செஞ்சேன். 2 பேருமே சேர்ந்து செஞ்சோம். நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே செஞ்சோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்குறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். சிக்கனு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி 100, பூண்டு 100, சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ போதும். அரியிறதுக்கு பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, மல்லி புதினா அதாவது 1/2 கட்டு, பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 6 மிளகா போட்டுக்கோம். தக்காளி 300 கிராம், சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் நாத்தனா சொன்ன டிப்ஸு. சின்ன வெங்காயத்தை அரைக்கும் போதே பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ வெங்காயத்தை இப்படி போட்டு, ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம 1/2 கிலோ வெங்காயம், 1 கிலோவுக்கு 1/2 கிலோ போகுது. நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். வெங்காயம் நல்லா இது பண்ணாலும் சூப்பராக வரும். கொஞ்சம் இது பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் வணங்கும் போது கொஞ்சம் 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம கடைசியில் தம் ஆகும்போது 2 ஸ்பூன் ஊற்றணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம்னா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடி பிடிச்சிச்சின்னா பிரியாணி டேஸ்ட்டே மாறும். இந்த மாதிரி எண்ணெய் சுண்டின பின்னாடி தக்காளி போட்டுக்கோங்க. மல்லி புதினா கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாம் அப்படி போட்ட பின்னாடி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கின பின்னாடி அதுக்கப்புறம் கறியை சேர்த்திக்கோங்க. கறி சேர்த்தனோடனே மிளகாத்தூள், உப்பு, கை மட்டும் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றாவே போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி. இந்த தயிர் 1 கப், 1 டம்ளர், 1 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் இது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டிக்கணும். பக்கத்துலேயே தண்ணி, அரிசி நீங்கள் எதில் அளந்து போடுறீங்களோ அது 1க்கு 2. இப்போ நீங்கள் 1 டம்ளர் போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் இந்த மாதிரி மசாலா சுண்ட வரும்போதே பக்கத்துலேயே சுடுதண்ணி அடுப்பில் வச்சுக்கணும். இன்னும் நம்ம சீக்கிரம் ஆயிடும். அப்படிதான் எங்கள் நாத்தனை செஞ்சாங்க. அவங்க சொன்ன டிப்ஸு தான் இது. இந்த மாதிரி நல்லா அப்படி ஒலையை கொதிச்ச பின்னாடி இப்படி அரிசி போடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒலை இந்த மாதிரி தண்ணி தளதளம் கொதிக்கணும். நல்லா கொதித்த பின்னாடி அரிசி போடணும். அரிசி கழுவி வச்சுருந்தோம். கழுவி வச்ச பின்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. எலுமிச்சப்பழம் முன்னையே சேர்த்தாதுங்க, ஏன்னா ஒரு சமயம் கசப்பு தெரியும். இந்த மாதிரி அரிசியெலாம் போட்ட பின்னாடி ஒரு எலுமிச்சப்பழம் போதும். மீடியம் சைஸாக இருந்துச்சு. ஒரு எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பண்ண பின்னாடி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி முக்காலுக்கு இருக்கும்போது நம்ம கீழே தோசைக்கல்லை வச்சு மேலே இப்படி சட்டியை வச்சு அப்படியே ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. அப்படி கிண்டுனா தண்ணி உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பின்னாடி அப்படியே சிம்மில் வச்சுருங்க. தோசைக்கல் கீழே வச்சு மேலே இந்த மாதிரி தண்ணியை வச்சு பிரியாணி சட்டி மேலே வச்சு
இந்த மாதிரி சாப்பாடு கிண்டிடணும். நல்லா அடியை விட்டு நல்லா கிண்டிடணும். நான் அடிக்கடி கிண்ட முடியாது, ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு உடஞ்சிடும். இந்த மாதிரி கிண்டி கொஞ்சம் இது பண்ண பின்னாடி நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பின்னாடி மேலே வந்து ஒரு சின்ன குண்டால தண்ணி பிடிச்சி மேலே வைக்கணும் வெயிட்டுக்கு. அப்போ தான் தம்மு நல்லா ஆகும். அப்போ கிராமத்தெல்லாம் மேலே நெருப்பு கண்டு போடுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி தம்மு வச்சுக்கணும். நாங்கள் குழம்பு தூக்கி மேலே வச்சுருக்கோம், நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி மேலே வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி திருப்பி நீங்கள் 20 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சோறு இந்த மாதிரி நல்லா அழகாக பூ மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் நாத்தனாவும் சேர்ந்து சூப்பராக சமைச்சிட்டோம். அவங்க தம்பிக்கு பரிமாறுறாங்க, அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வச்சுருக்காங்க. சூப்பராக அவரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணார், நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் நாட்டில் நல்லா கவனித்து நல்லா வரையும் பண்ணாங்க. எங்கள் நாட்டில் நல்லா மனசுக்காக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.